இந்த ஏப்ரல் 2026 மிதுன் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தோணும். நீங்கள் பணக்காரன் ஆகணும், ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது மனத்தெளிவு, மன உறுதி இருந்தால் இருக்குது. அது ஐக்கணும். சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு லாபம் நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஈவன் அரசியல், அரசாங்கம், தொழில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். இப்போ நீங்கள் இன்பமாக நிம்மதியாக சந்தோஷமாக 4 செவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை, உங்கள் லட்சுமி வந்து கதவை தட்டுவா. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ இந்த ஏப்ரல் 2026 மிதுன் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோ தோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான காலம், ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நான் பலனாக அப்படியே நான் நேரடியாக பலனுக்குள்ள போகிறேன். நண்பர்களே, ராசியை புதன் 9ஆம் வீட்டில் கூட ராகுவோட குரு பார்வை. ஓகே, 11 ஏப்ரலில் குரு பயிற்சி, புதன் பயிற்சி. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் புதன், சனி, சூரியன், செவ்வாய் சேர்க்க பெரிய நல்லதுன்னு சொல்ல முடியாது, பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. ஒரு மெக்கானிக்கலாக தான் இந்த புதனுடைய அமைப்பு இருக்குது. அப்போ இந்த உடம்பு அப்படிங்கிறது ஒரு 10-15% ஸ்ட்ரகிள் ஆகும். ஏதாச்சும் நீரோ ட்ரபிள் வரலாம், லைட்டாக ப்ரீத்திங் ட்ரபிள் இருக்கலாம், 10-15%. ஆனால் மேஜராக உடம்புக்கு ஒரு கேடுன்னா அப்படி இல்லை. சரி, ராகு நட்சத்திராதிபதி திருவாதிரை, அப்புறம் புனர்புருஷம், சித்திரை, சரி மிருகசீரிஷம், இது எல்லாமே அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை. அப்போ மனது வந்து எபோட் 100% தான் இருக்குது. அப்போ எபோட் 100% மனதெல்லாம் பத்தாதுங்க. ஒரு 5-6 மடங்காவது மனது நன்றாக இருந்தால் தான் ஓரளவுக்காவது நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ மனதை ஒரு 10 மடங்காவது நீங்கள் வசதிக்கணும். அதே மாதிரி 50-100 மடங்கு மனதை வந்து நீங்கள் உயர்த்து கொண்டு. இப்போ என்னை கேட்டால் நாங்கள் 1,00,000 மடங்கு மனத்தெளிவு, மன உறுதியும் உள்ளவன். அப்போ நீங்கள் ஒரு 100-200 மடங்கு மனத்தெளிவு, மன உறுதிக்குள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களால் ஒரு பெரிய வெற்றிகளை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். அப்போது ஒரு 5001% நீங்கள் உங்களை உறுதிப்படுத்தணும். மனத்தெளிவு, மன உறுதியும். அப்படி ஒரு அதான் ஆமாம் நான் 100 மடங்கு மன உறுதிகளை வரப்போகிறேன் அப்படின்னு 50 மடங்கு ப்ராமிஸ் எடுங்க. ஸோ மனதை உறுதிப்படுத்துங்க, பெரிய வெற்றி அடையிறதுக்கு. அப்படி உங்களால் முடியலன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஐ கேன் மேக் யூ ஸ்ட்ராங் பை மைண்ட். ஏன்னா நீங்கள் பணக்காரன் ஆகணும், ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அது மனத்தெளிவு, மன உறுதி இருந்தால் இருக்குது. அது ஐ கேன் மேக் இட் யூ. அடுத்த பயனுக்கு வருவோம். குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, மைல்டு வாப்ளிங் இருக்கும். பேச்சுவார்த்தை அவ்வளோ எளிதாக போகாது. வீட்டில் இருக்கிற அந்த பொருளாதார விருத்தி, தொழிலில் ஏற்படுற பண விருத்தி, முதல்ல தொழிலில் பண விருத்தி ஏற்படாது, தொழிலில் சிக்கல்கள் ஏற்படும். அதனால் குடும்பத்தில் சிக்கல்கள் வரலாம். தைரியமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. 3 சூரியன் பர்டிகுலர் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும். ஏப்ரல் 14க்கு பிறகு முடிவுகள் எடுக்கலாம். அது கூட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஆக்சுவலாக அந்த முடிவை நீங்கள் நவம்பர் மாதத்தில், சரி மே மாதத்தில் எடுத்துக்கலாம். மே 2க்கு பிறகு என்ன முடிவு எடுத்தாலும் ஜெயிப்பீங்க. இந்த ஏப்ரல் மாதத்தில் அறிவோடு ஒரு முடிவு எடுங்க, ஜெயிச்சுக்கலாம். சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம், இதை பற்றி யோசிக்காதீங்க. கண்டிப்பாக தப்பாக இல்லை. உங்களுடைய நிம்மதிக்கு, சந்தோஷத்துக்கு தப்பாக இல்லை. உங்களுடைய அதாவது எப்படி சொல்லலாம்னா, அந்த புதன் வந்து உங்களுக்கு சுகஸ்தானாவதி 9ஆம் வீட்லேயும் 10ஆம் வீட்லேயும் செவ்வாயோட சேர பொழுது நிம்மதி இல்லை, ஆனால் வெற்றி இருக்குது. சந்தோஷம் இல்லை, ஆனால் வெற்றி இருக்குது. அப்போ செயற்கையாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிருங்க. பெரிய எந்த ரிஸ்க் எடுக்காது. அதே மாதிரி குழந்தைகளை தொட்டு எந்த பயமும் வேண்டாம். ஏன்னா குரு பார்வை 5ஆம் வீட்டுக்கு, லாபஸ்தானத்தில் சுக்கன் 5ஆம் வீட்டை பார்க்குறான், 12ஆம் வீட்டில் சுக்கன் ஆட்சி. அப்போ குழந்தைங்க, பெயர் புகழ், மரியாதை, இதில் எந்த குறையுமே இல்லை. அப்போ எஸ் அ ஃபாதரா ஃபைன், ஒரு மனிதனா உங்களால் வந்து நல்ல வாழ்க்கையை எடுத்துகிட்டு போக முடியும். அடுத்த பாயிண்ட்டு, போட்டி, பொறாமை, கடன், சிக்கல், எதிர்ப்பு, இந்த விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ணாது. அடுத்த மாதம் எக்ஸ்ட்ராடனரி உங்களுக்கு. மே மாதம் ராயல். அப்போ வந்து போட்டி போடலாம், அப்போ பொறாமை பற்றி சிந்திக்கலாம். இப்போ வேண்டாம். மிதுன் ராசிக்காரர்கள் ஒருவேளை நீங்கள் எலெக்ஷன் நின்னீங்கன்னா வேறு வழி இல்லை, போய் ஃபைட் பண்ணுங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு. அதை தவிர போட்டி பொறாமையில் கீப் அ டிஸ்டன்ஸ். போட்டியே வேண்டாங்கிற, ஜஸ்ட்டு தொழிலும் தொழில் லாபம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் போயிட்டே இருக்கு. எந்த ஃபைட்டும் வேண்டாம், எந்த எதிர்ப்பு வேண்டாம். உடலுக்கு கேடு வரலான்னா ஒரு 10-15% வரலாம். இரத்த கோளாறுகளோ, ப்ரீத்திங் ட்ரபிளோ, சின்னதாக நீரோ ட்ரபிளோ வரலான்னா வரலாம். ஸோ ஒரு 10-15% உடல்நலம் குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமண வாழ்க்கை அண்டர் கண்ட்ரோல் தான். ஏன்னா 7ஆம் வீட்டை பார்க்கறனால திருமண வாழ்க்கை அண்டர் கண்ட்ரோல், அதில் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி பிஸ்னஸ்ஸு, பார்ட்னர்ஷிப்பு, இதில் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம். நண்பர்களுடைய ஓரளவுக்கு உங்களால் வாழ்க்கை எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்போது கணவன் மனை வாழ்க்கை, நண்பர்கள்,
பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒரு கூலாக எடுத்துகிட்டு போக முடியும்னா எடுத்துகிட்டு போக முடியும். ஆயில் பங்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, யூ கேன் கேரி ஆன். அடுத்த நண்பர்களே, நான் எப்பொழுதும் சொல்கிற விஷயந்தான், என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும், எல்லாத்தையும் பாருங்கள். ஜோதிடத்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னா ஐ எம் ஃபுல்லி ஃபிட் ஃபார் யூ. அதே மாதிரி உங்களுக்கு மனத்தெளிவு வேணும்னா ஒரு ப்ராக்டிக்கலாக எளிதாக உங்களுக்கு புரிய வச்சு ஒரு வருடத்தில் 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன வழின்னு என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே மாதிரி தெய்வீகம், உதாரணத்துக்கு பெருமலை கும்பிட்டா என்ன பலன், முருகனை கும்பிட்டா என்ன பலன், அதிலே திருச்செந்தூர் முருகனுக்கும் பள்ளி முருகனுக்குள்ள வித்தியாசம் எனக்கு தெரியும். அப்போது தெய்வ வழிபாட்டு முறையை என்னால் உங்களுக்கு கரெக்டாக எடுத்துகிட்டு போக முடியும். ஆன்மீகத்தை மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாக என்னால் உங்களை கைடு பண்ண முடியும். ஸோ என்னோட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நல்ல வழிகாட்டு உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்குது. இப்போ அடுத்த ப்ரெடிக்ஷன் போகலாம். அதாவது உங்களுடைய திறமையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அலைச்சல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் எந்த ரிஸ்க்கும் வேண்டாங்கிற காரணம் என்னென்னா, அந்த தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சனி சேர்க்கை, இது வந்து அப் டு 14th ஏப்ரல். அதன் பிறகு செவ்வாய் சனி புதன் சேர்க்கை, அதாவது சித்திரை 1ஆம் தேதிக்கு பிறகு லாபம் நிச்சயம், வெற்றி நிச்சயம். ஈவன் அரசியல், அரசாங்கம், தொழில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். அப்போது ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் தொழில் வெற்றி ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போது ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி காலையில் 9:30 மணிக்கு சூரியன் பயிற்சி சித்திரை 1 வரைக்கும் எந்த ரிஸ்க்குமே வேண்டாம். அதன் பிறகு ரிஸ்க் எடுத்து தான் ஆகுனா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜாதகத்தை பாருங்கள், நல்ல அஸ்ட்ராலஜிட்ட, அதன் பிறகு பிளான் பண்ணி எல்லா ரிஸ்க்கும் எடுங்க. ஏன்னா இந்த ஜாதகம் எனக்கு தோணுது மே மாதத்தில் ஒரு கிரேட்டஸ்ட் லைஃபுக்கெலாம் வரப்போகிறீங்க. அதுக்கான சிம்டமெல்லாம் வந்து ஏப்ரல் 14 ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு ஏப்ரல் 19 சுக்கன் 12ஆம் வீட்டில் அனுபவ யோகத்துக்கு போகும்போது இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ என்னத்தன்னா ஏப்ரல் 14 லாபத்தை நோக்கி பயணம் போய் மே மாதத்தில் லாபத்தை முழுசாக அடைஞ்சு ஜூன் மாதத்தில் லைஃப் டைம் பீக்குள்ளார் வந்துடுவாங்க மிதன் ராசி. அப்போ அவசியம் நண்பர்களே ஜாதகத்தை வச்சுட்டு ஒரு பிளான் பண்ணுங்க. இப்போது உண்மையாலுமே நம்ம மனது லட்சக்கணக்கான மடங்கு ஜெயிக்கிறதுக்காக படைக்கப்பட்ட மனது, ஆள் மனது. அந்த ஆள் மனதை நம்ம பயன்படுத்துறதில்லை. எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், சின்ன தியானம், சின்ன வழிகாட்டுதல். உதாரணத்துக்கு உங்களுடைய சொர்க்கம் யார்கிட்ட இருக்குது, உங்களுடைய வெற்றி யார்கிட்ட ஒழிஞ்சிட்டு இருக்குதுன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளார. நீங்கள் மேரிட்னா உங்கள் ஒய்ஃபு, உங்கள் குழந்தைங்க, அன்மேரிட்னா உங்கள் அப்பா அம்மா, உங்களுடைய சகோதர சகோதரிகள். அப்போது ஒரு குடும்ப ஒற்றுமை, லௌகிக வாழ்க்கை, அழகான ஒரு பிளானிங், 4 செவத்துக்குள்ள நிம்மதியாக இருந்தாலே வெளியிலேருந்து வந்து லட்சி வந்து வாசக்கதை தட்டுவா. எங்கள் அப்பா சொல்லுவார், வால் வந்து வாசல் நிற்குது, பொழப்பு வந்து புடக்காலில் நிற்குது. யாருக்கு? இன்பமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு. அப்போ நீங்கள் இன்பமாக நிம்மதியாக சந்தோஷமாக 4 செவத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே இருந்தீங்கனாலே உங்கள் வாழ்க்கை, உங்கள் லட்சுமி வந்து கதவை தட்டுவா. கதவை திறந்தால் உள்ளே வந்துடுறா. இவ்வளோதான். அப்போது மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு மாதம் நீங்கள் நிம்மதியாக இருந்துட்டிங்கன்னா மே மாதத்துலேருந்து அடுத்த 13 மாதங்கள் எக்ஸ்ட்ராடினரி, அடுத்த ஒரு வருடம் பியூட்டிஃபுல்லாக இருப்பது. ஆனால் நம்ம ஜாதகத்தையும் பார்க்கணும். ஜாதகத்திலே இல்லை. இப்போ நான் சொல்கிற இந்த ஃபோர்காஸ்ட்டு இலக்கிய நோக்கிய பயணத்துக்கு உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா ராசி பலன் அப்படின்னா என்னென்னா உடம்பையும் மனசையும் தயார்படுத்துறது. தலைவிதி என்னன்னு எனக்கு தெரியும், உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரியும். அப்போ உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு உடம்பையும் மனசையும் தயார்படுத்துனீங்கன்னா இந்த வருடத்தில் நீங்கள் 4-5 மடங்கு ஜெயிக்கிறது கண்டிப்பாக சாத்தியம். நல்ல அஸ்ட்ராலஜர் இல்லை, வழிகாட்ட மாட்டாருன்னா எனக்கு மேல்பட்டங்க, நான் உங்களை வழிகாட்டுறேன். உறுதியாக மொத்த உலகம் ஸ்தம்பிக்க போகுது. அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸில் ஈரான் வாரில் அது ஒரு சொல்யூஷன் நோக்கி போகுன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. போச்சுன்னா கோடி புண்ணியம், இந்த உலகம் நன்றாக இருக்கட்டும். ஆனால் கிட்டத்தட்ட 2020 என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போது இந்த ஏப்ரல்லேருந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் பொருளாதார சிக்கல் த்ரூஅவுட் த வேர்ல்டு. அப்போது பொருளாதார சிக்கல் இருக்கிற பொழுது 1 கோடி பேரில் ஒரு 100 பேர் மட்டும் நல்லா இருப்பான், பாக்கி எல்லோரும் கஷ்டப்பட போகிறான். அப்போ பாக்கி எல்லாம் கஷ்டப்படுற கூட்டத்தில் நீங்கள் இருக்காதீங்க, அந்த 100 பேர்த்தோட போய் சேர்ந்துக்கணும். எப்படி சேரணும்னு எனக்கு தெரியும், நான் வழிகாட்டுறேன், எனக்கு மேல்படுங்க. நன்றி மேலே.